அனைத்து மலர்ந்திடும் பன்மொழி வாழியவே தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழலி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்கணம் தாய் நாடே சுடர்கணம் தாய் நாடே. சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த தின விழாவை கொண்டாடுகின்றோம். உண்மையிலேயே உங்கள் யாவருக்கும் தெரியும் சுவாமி விவேகானந்தரின் பெருமையை பற்றி. முக்கியமாக சுவாமி விவேகானந்தரின் சிக்காகோ பயணம் என்று பெரியொரு பயணம். அந்த காலத்திலே எவ்வளவோ இடர்களுக்கு மத்தியிலே அவர் மேற்கொண்ட பயணம். அதிலே அவர் செய்த சாதனைகள், அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் யாவருக்கும் தெரியும். இன்று திரு இரா சி ஏபதி அவர்கள் சுவாமி விவேகானந்தரின் யாழ் வருகை 1896ஆம் ஆண்டு. உண்மையிலே எங்கள் யாவரும் நாங்கள் மேலோட்டமாக அறிந்தது 1896ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததும் யாழ் இந்து கல்லூரியை பெரிய ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டதும் மேலோட்டமாக அறிந்தது. உண்மையாகவே இன்று அந்த சிக்காகோ பயணம் மாதிரி யாழ் வருகையில் என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்ன விஷயங்கள் விவரங்களை கூற எங்கள் முன் வந்திருக்கின்ற திரு ஏபதி அவர்கள். ஏபதி அவர்களை பற்றி நான் அதிகம் கூற விரும்பவில்லை. அவர்கள் முதுமானி பட்டதாரி, விவசாய திணைக்களத்திலேயே நீண்ட காலம் இலங்கையிலே பணிபுரிந்தவர். அவரை இன்று நாங்கள் இந்த பேச்சுக்கு அழைத்து அவர் ஒப்புக்கொண்டு இந்த பேச்சை வழங்க வந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்று அவரை தனது பேச்சை வழங்கும் வண்ணம் அழைக்கின்றேன். மூத்த தமிழர் சங்க தலைவர் அருண் ராஜரத்னம் அவர்களே, இங்கு குழுமியிருக்கும் பெரியோர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறுவோம். அவர்கள் கல்வி கற்ற ஆசிரியர் ஒரு ஆங்கிலேயர். அவர்தான் ஹெட் மாஸ்டராக பிரின்சிபலாக இருந்தார். அங்கே அப்போது அவர்தான் முதல் இப்படி ராமகிருஷ்ணர் பரமஹம்சரால் இருக்கிறார் என்று இவருக்கு சொன்னவர். ராமகிருஷ்ணரை பற்றி கல்கட்டாவில் இருந்தும் இவர் அறிந்தது ஒரு வெள்ளைக்காரன் மூலம். அவர்கிட்ட ஆசிரியர் அவர்கிட்ட பேர் மிஸ்டர் ஹஸ்டில். இவருக்கு ஆங்கில வெஸ்டர்ன் பிலாசபி, ஆங்கில தத்துவம் மற்றும் கவி, போய்ட்ரி அதில் அதிகம் ஆர்வம் இருந்தது. அப்பொழுது அந்த ஆசிரியர் வேர்ட்ஸ்வர்த்தின் ஒரு போயம் எக்ஸ்கர்ஷன் என்று இருக்கு. எக்ஸ்கர்ஷன் என்றால் சுற்றுலாவுக்கும் வரும் ஒரு பாதையில் இருந்து விலகி செல்றதுக்கும் ஒரு ஆங்கில டைக்ரேஷன் டிவிஷன். அதில் அப்படிக்கொத்த ஒரு ஆள் இங்கே அப்படிக்கொத்த ஒரு ஆள் இருப்பதற்கு அவர் மன தூய்மையும் 100% ஒரு விஷயத்தில் ஊக்கமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள் மாத்திரம்தான் அப்படி செய்யக்கூடிய, தனக்கு அறிஞ்ச வேலை ஒரே ஒரு ஆள் தான் அப்படி இருக்கிறார். அவர் தான் இது ராமகிருஷ்ணன் சொல்லி இவர் அவரை போய் சந்தித்து பேருந்து அவரோட நீண்ட காலம் ஆரம்பத்தில் அவளை
ஒட்டலில் பேருந்து படிப்படியாக அவர்கிட்ட பெருமையை அறிந்து அவருடைய கடைசி காலம் இருந்தவர். அவர் அந்த பிரின்சிபல் ஒரு முறை சொல்லியிருக்க, இவர்கிட்ட இருக்கிற பேர் நரேந்திரநாத் டட்டா. இவர்கிட்ட இது டிகிரி செய்ய வந்து 17 வயதில் இன்டராக்ஸ் படித்து பேருந்து லாவும் செய்தவர். அவர்கிட்ட தந்தையும் ஒரு சட்டத்தரணியாக இருந்தவர். ஆனால் இளம் வயது சீக்கிரம் இயற்கை எழுதிவிட்டார். அவருடைய பிரின்சிபல் சொல்லும் பொழுது, நரேந்திரநாத் இஸ் ரியலி a genius. I have traveled far and wide, but I have never yet come across a lad of his talents and possibilities. Even in German universities, among philosophical students, he is bound to make his mark in life. என்று படிக்கும்போதே அவருடைய ஆங்கில பிரின்சிபல் இவற்றை கட்டிடத்தை அடைந்திருக்கார். ஆசியாவிலேயே முதல் நோபல் பரிசு பெற்றவர் இந்தியாவை சேர்ந்த ரவீந்திரநாத் தாகூர். அவர் நோபல் பரிசு பெற்றது 1913ஆம் ஆண்டு. அவர் தனது ஒரு ஆக்கத்தில் சொல்லியிருக்கிறார், இஃப் யூ வாண்ட் டு நோ இந்தியா, ஸ்டடி விவேகானந்தர். இந்தியாவை பற்றி அறிய வேண்டும் என்றால் விவேகானந்தரின் ஆக்கங்களை படியுங்கள் என்று. அதே மாதிரி மகாத்மா காந்தி இவருடைய ஆக்கங்களை விரிவாக கற்று படித்து மகாத்மா காந்தி ஒரு இடத்தை சொல்லியிருக்கிறார், தனது தேசப்பற்றும் தேசத்துக்குரிய விருப்பமும் விவேகானந்தரை படித்த பின் 1000 மடங்கு கூடிட்டு. விவேகானந்தத்தை ஆக்கங்களை அந்த நாளையில் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு வித்திட்டவர்கள் அவற்றை புத்தகங்களை அவற்றை ஆக்கங்களை வைத்திருந்ததை பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்திருந்தது ஒரு காலத்தில். ஏனென்றால் அவற்றை ஆக்கங்கள் தேசப்பற்றை ஊக்குவித்து தங்களோட பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கே பங்கம் விளையும் என்று பயந்தார்கள். ஆகவே இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகாசமாதியடைந்து தங்கள் உடலை விட்டு நீக்கிய பின் அவரோடு கூடியிருந்த 16 சீஷர்கள், அவர்களுக்கு தலைமை தாங்கினவர் விவேகானந்தர். அதன் பின் தான் ஒரு வருஷங்களில் ராமகிருஷ்ண மிஷன் என்று ஒரு மிஷனை உண்டாக்கினது. ஆகையால் ராமகிருஷ்ணரை உருவாக்கினது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அல்ல, விவேகானந்தர். அவ்வாறு தங்கள் குருவின் பெயரில் சுவாமியார் துறவியல் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்ததாக எங்களுக்கு தெரிந்த மட்டும் இல்லை. அவ்வளவு குருபக்தி உள்ளவராக இருந்தார். சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் வட இந்தியாவில் கல்கட்டாவில் இருந்த மாதிரி தென்னிந்தியாவில் ராமலிங்க சுவாமிகள் அல்ல வள்ளலார் ஒருவர் இருந்தார். அவற்றுடைய பேரும் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் மாதிரி பெறவாததுக்கு காரணம், அவருக்கு ராமகிருஷ்ணருக்கு விவேகானந்தர் கிடைத்த சீசனாக கிடைத்த மாதிரி வள்ளலாருக்கு ஒரு கிடைக்கவில்லை என்றது. அதன் பின் அவர் அநேகமாக கால்நடையாக இந்தியா முழுக்க
இந்தியாவை பற்றி அறிகிறதுக்கு கால்நடையாக சென்று போற இடங்களில் மிகவும் தாழ்த்தி வைக்கப்பட்ட மக்களுடைய வீட்டிலும் போய் சாப்பிட்டார். ஜமீன்தார் பெரிய ராஜாக்கள் வீட்டிலும் சாப்பிட்டார். தனது புகைவடைக்கிற பிடிக்கும் பழக்கம் இருந்தது. தன்னை சுங்கான பைப்பை இது வீதி சுத்தப்படுத்துறவனோடையும் பாய்ந்து கொண்டார். அதே நேரம் சில வேளைகளில் ராஜாக்கள் ஜமீன்தாரோடையும் இருந்து இந்தியா பூராவும் அநேகமாக கால்நடையால் சென்றதால இந்தியன் கலாச்சாரம் இந்தியன் இந்துக்கள் மக்கள் மத்தியில் இருந்த பிரச்சனைகளையும் அறிந்து வந்தார். அந்நேரம் இந்துக்களின் அநேக நாட்கள் பிளவுபட்டு இருந்தனர். கூட பிறந்த சகோதரங்கள் கூட ஒருவருடன் சண்டை போடுற நிலை இருந்தது. ஒரு வீட்டில் ஒரு பக்கம் சிவபக்தன், அடுத்த பக்கம் விஷ்ணு பக்தம், ஒரு வேலைதான் வித்தியாசம். பொம்பளைகளுக்கிடையில் பிரச்சனை உருவாகி பின்பு அது ஆண்கள் மத்தியிலும் பரவியது. அவர் சுற்றுப்பிரயாணம் பண்ணி கன்னியாகுமரிக்கு வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் பாறை என்ற ஒரு ராக் இருக்கு. அதுக்கு இந்தியாவின் முனை அதுக்கு நீந்தி போய் 3 நாள் இரவும் பகலும் தியானத்தில் இருந்து தியானத்தில் தெய்வத்தை வணங்கையில் தன் தாய்நாட்டை பற்றி தாய் மண்ணை பற்றி தான் 3 நாளும் தியானத்தை அதை பற்றி யோசித்து அதன் பின்னர் அவர் சிகாகோவுக்கு போகிறதுக்கு தீர்மானித்தார். இவருக்கு போகிறதுக்கு அந்த நேரம் போதிய அளவு பணம் இருக்கவில்லை. அங்கிருந்த இளைஞர் மத்தியில் அழகசிங்க பெருமாள் என்ற ஒருவர் இருந்தவர். அவரும் கொஞ்சம் பணம் திரட்டி அந்த பணம் போதாமல் இருந்தவரையால் ராஜா ராம்நாத் என்ற ஒரு ஜமீன்தார் அவர் மீதி பணம் நான் தாரன் என்று இவரை சிகாகோவில் நடக்கும் பார்லிமெண்ட்ரி ஆஃப் ரிலிஜனுக்கு அனுப்பினார். அங்கு போன பொழுது போய் சிகாகோவில் இறங்கினவுடன் அவருக்கு அந்த ஆட்களும் இல்லை, போதிய அளவு கையில் பணம் இருக்கவில்லை. அவற்றை உடுப்பு காவி உடுத்து காவியின் தரப்பாக கண்டு அங்கத்தை ஆட்கள் குளிர தாங்கக்கூடிய உடுப்புகளும் இல்லை. அந்த பார்லிமெண்ட்ரி ஆஃப் ரிலிஜன் அமைப்பு உண்மையாக கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சு 400 வருஷ கொண்டாட்டத்தால் ஒரு சிறு அங்கம்தான் பார்லிமெண்ட்ரி ஆஃப் ரிலிஜன். 20 கூட்டங்கள் நடந்தது, 20 காங்கிரஸ். அதில் ஒரு அமைப்புத்தான் பார்லிமெண்ட்ரி ஆஃப் ரிலிஜன். அதை உருவாக்கிய அது சார்ல்ஸ் பானி என்று ஒரு லாயர், அவர் தான் இப்படி செய்யலாம். இவர் கொலம்பஸ் 400 வருஷத்துக்கு முதல் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாலும் ஏற்கனவே அங்கு ஆதிவாசிகள் இருந்தது, இந்தியன் தேவ இந்தியன். அதை பற்றி இவர்கள் இங்கே ஆஸ்திரேலியாவில் நடக்கும் மாதிரித்தான் அங்கே இருந்தது. ஆனால் அதை பெருசாக
அவர்கள் கொண்டாடினார்கள் பாண்டியாவில். அது காங்கிரஸ் வேர்ல்ட் ஃபேர் என்ற ஒரு கூட்டம் நடந்தது. அங்கிருந்து இவர் 1.5 மாதத்துக்கு முதல் போயிட்டார். ஆனால் இருந்தபோதும் அங்கே போதிய அளவு கையில் பழகம் இல்லை. அந்த கூட்டங்களில் பேசுவதற்கு ஒரு அதிகார கடிதம் ஏதாவது வேணும். இவர் படம் கையோடு போனார்கள். அவர் இருக்கும்போது ஒரு செல்வமுள்ள ஒரு அம்மையாரை சந்திச்சு அவர் கொடுத்த உதவியுடன் ஒரு ப்ரொஃபஸர் ஆயிட்டு அந்த ஆக்களை பேசுவதற்கு டேட் பாஸ் பண்ணாலும் இவர் ஒரு எங்களோட பேராசிரியர்கள் எல்லாத்த அறிவை விட சிறப்பாக இருக்கு, பேர்கள் இடம் கொடுக்க சொல்லி கொடுத்தார். சேர்ந்து அதுக்கு தங்குறதுக்கும் முதல் போன கடிதத்தை துளைத்து விட்டார். இந்த இவரை சந்திக்க வந்து முதல் நாள் ராவு போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை. அது ஜெர்மன் மொழி பேசுகிற இடமாக இருந்தது. பட்டையிடம் இங்கே பிடிக்கிறான்னு தெரியல. ஸ்டேஷனில் போய் ஒரு இந்த பட்டி கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ளே தான் பார்த்து சேர்ந்து விடியோடனே போய் பசியும் பிச்சையாக சாப்பாடு கேட்டால் அங்கே அமெரிக்கா குடியேற நாடாக இருந்த போதும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி அன்னசத்திரங்களோ ஆக்கள் பெரும் பெரும் வீடுகளில் இருந்த வீரக்காரர்களெல்லாம் பேரை கிடைச்சி விட்டுருந்தேன். சேர்ந்து ஒரு மாதிரி முன்விட்டு மனசி வந்து கண்டுதான் இவரை உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ந்து பங்கு பெற்றக்கூடியதாக இருந்தும் இந்த பார்லிமெண்ட்ரி ஆஃப் ரிலிஜன் 17 நாள் நடந்தது. அதில் ஒரு பெரிய மண்டபம், பெரிய ஹாலும் 3 சின்ன ஹாலும். இதற்கு முதல் நாள் விடியோடனே கலக்கவே ஆயத்தமாக போயிட்டு மறத்து விட்டார். பின்னிடம் தான் எனக்கு பேசுகிற சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்பொழுது நாம சரஸ்வதியை யோசிச்சுட்டு முதல் வசனம் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்டு மற்ற இடத்துல வழக்கமாக லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இருந்தது. அந்த ஒரு சொல்ல சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்டு சகோதரிகள் என அந்த முக்கிய கூட்டத்தில் இருந்த ஒரு 4000 பேர் கொள்ளக்கூடிய ஹால் எல்லோரும் எழுப்பி மேலே 2000 பேர்கிட்ட 2000-3000 பேர் பால்கனியில இருந்து ஆராதனை செய்தார். சேர்ந்து 2 நிமிஷத்துக்கு அதனால் பேசலாம் போச்சு. இப்படி கொஞ்சம் பெரிய சனக்கூட்டத்தை இதுக்கு முதல் கண்டதும் இல்லை. பின்பு மாதிரி அதன் பிறகு இவருடைய பேச்சு திறமையும் கட்டித்தனத்தையும் கண்டு அந்த 17 நாள் கலந்த கூட்டத்தில் அந்த மெயின் ஹால் பெரிய மண்டபத்தில் 6 பேச்சு பேசக்கூடியதாக இருந்தது. விடிய பேசினால் சனம் பின்னேறம் வராண்டு இவரை பின்னேறம் தான் கூட்டத்துக்கு போட்டார்கள். அதை விட அவர் 8 பேச்சு இந்த சின்ன கூட்டங்களில் பேசினார். ஒரு கூட்டத்தில் கிழக்கத்திய சமயங்களில் பெண்களின் பங்கென்று பேசினார். அவர் பேசி இப்போ 100 வருஷங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் இந்தியாவில் டெல்லியில் நடக்கும் சம்பவங்கள் வேதனைக்குரியதாக இருக்கின்றது. இவற்ற உடுப்பு காவி உடுத்து கொண்டு போனால் காவி எண்ணத்தை
கொடுக்கின்றது என்றால் காவி அக்னியின் நிறம். அக்னி இருளை நீக்கி ஒளியை பரப்புவது. அதே மாதிரி துறவியல் காவி இருப்பதன் நோக்கம் இருள் நீங்கி ஒளி பெறப்படும். இவர் அங்கே அமெரிக்காவில் இருக்கும் பொழுது அமெரிக்காவில் 2 வருஷம் 2 வருஷம் இங்கிலாந்து சிறு விசிட் சுவிட்சர்லாந்து போய் இருந்து அப்போதுதான் 2-3 வெள்ளக்காரர் இவர்கிட்ட சீசன் மாதிரி வந்தது. அது ஒரு ஆள் தான் மார்கரெட் நோபல் என்று ஒரு பெண்மணி வந்தால் அவர் பிற்காலத்தில் அவர் தான் சிஸ்டர் நிவேதித்த ஆண்டு இங்கிருந்து இவரோட போயிட்டிருந்தார். அதே மாதிரி கேப்டன் சேவியர் அவர்கிட்ட பாரியா இவரோட இவர் திரும்பி வரைக்க இந்தியாவுக்கு திரும்பினார்கள். அவர் மேற்கத்திய பயணம் முடிவிட்டு முதல் வந்த வரவேற்பு கொடுத்த இடம் கொழும்பு. அதால் கொழும்பு முக்கியத்துவம் பெறுகிறது. வந்து இறங்கின உடனே அவரை சந்திக்கிறதுக்கு அவர் 15ஆம் தேதி ஜனவரி மாதம் வந்து இறங்கியதுடன் அவரை வரவேற்கிறதுக்கு அந்த நாளையில சட்டசபையில் இருந்த குமாரசாமி என்று பொன்னம்பலம் குமாரசாமி, சிவபொன்னம்பலம் ராமநாதன், அருணாச்சலம் அவருடைய சாமியார் அவரும் பொன்னம்பலம் அருணாச்சலம் மற்றும் தம்பையாண்டு இந்த தம்பையா சத்திரம் கட்டி கொடுத்தவர் அவர் அவருடைய தம்பையாவின் மகன்தான். அவருக்கு ஒரே ஒரு மகன். அவர்தான் இலங்கை பல்கலைக்கழகத்தில் முதல் பேராசிரியராக இருந்த ப்ரொஃபசர் டி நடராஜா. அவருடைய மாணவர்கள் இலங்கை ஏஎல்பிடிஸ், ரணில் விக்ரமசிங்க, எங்கள் மத்தியில் கிருஷ்ணந்த தாஸ் எல்லாரும் அவர்கிட்ட மாணவர்கள். அவர்கிட்ட அவர் முதல் வந்து இறங்கி எட்டியில அவரை குதிரவண்டில் ஒரு பான்ஸ் பிளேஸில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். முதல் பந்தல் வந்த இடத்தில் நிப்பாட்டி பின் அதனால கால்நடையாக கொண்டு வந்தார்கள். அவர் அடுத்த நாள் 16ஆம் தேதி அந்த முதல் நாள் முதல் பந்தல்ல இறங்கி அங்காலே அடுத்த கால்நடையாக போக அங்கே ரத்னகாவி என்று ஒரு புது வீடு கட்டி அதில் வாசல்ல பெரிய தாமரைப்பூ அது வெடித்து அதுக்குள்ளிருந்து குருவியல் கொத்துகள் எல்லாம் வந்தது. உங்கே வரவேற்பு முடிந்து பின்பு அவர் கொழும்பிலே இருக்கும் பொழுது தங்கினது தம்பியாசத்திரத்தில். தம்பியாசத்திரம் அது பொன்னம்பலவாணீஸ்வரர் கிட்ட. அடுத்து 14ஆம் தேதி
ஃப்ளோரல் ஹால் வந்து இப்போ வந்து சாமஸ் கிரனரி இருக்கிற இடத்துல ஒரு ஹால் இருந்தது. அதில் இந்தியா புண்ணிய பூமி அதன் கவர்ச்சி என்று அதை பற்றி பேசினவர். அடுத்த நாள் 17ஆம் தேதி பொன்னம்பலவாணேஸ்வரர் கோயிலுக்கு விஜயம் செய்தார். அது கொச்சிக்கடையில் உள்ள பொன்னம்பலவாணேஸ்வரர் கோயில் 17ஆம் தேதி. பேருந்து 18ஆம் தேதி அவருக்கு நல்ல அறிமுகமான ஒரு செல்லியா என்ற ஒரு வீட்டில் தங்கி இந்த வரவேற்பு கொடுத்தார்கள். 18ஆம் தேதி செல்லியா திருவாளர் செல்லியா வீட்டுக்கு போயிட்டு வந்தவர். 19ஆம் தேதி அடுத்த நாள் பப்ளிக் ஹால் அண்டு இப்போ தியேட்டர் அங்கு யூனிவர்சல் ரிலிஜன் பேஸ்ட் ஆன் வேதாவில் வேதா முறைப்படி சர்வதேச சமயமன்ற பேச்சு பேசினார். இன்னும் 19ஆம் தேதி அடுத்த நாள் கால கண்டிக்கு பிரியாணம் ஆயினார். அவர் கொழும்பிலிருந்து கண்ணிக்கு போக செல்லும் பொழுது இது ப்ரொஃபசர் நடராஜாவின் தகப்பனர் தம்பைய அவர் பிரத்யேகமாக பாவிக்கிற ஒரு வண்டன் ட்ரெயின் இது கோச் சலூன் கண்டிக்கு போய் கண்டியிலிருந்து மாத்தளைக்கு போய் மாத்தளையிலிருந்து அந்நாட்களில் கொழும்புக்கு யாழ்ப்பாணத்துக்கு போயிட சேவை இருக்கவில்லை. குதிரை வண்டில் விவேகானந்தரும் கேப்டன் ஜேவியர் பாரியார் ஒரு 2 வெள்ளைக்காரர் ஒரு மயிலாப்பூர்லேருந்து முந்தி ராமகிருஷ்ணன் பரமஹம்சரோடு இருந்த ஒரு இவரோட இந்த சாமியார் வந்தார்கள். அவர்கள் வந்து தம்படையிலிருந்து பள்ளமாக கெட்டவ பாதையை நோக்கி வேகமாக குதிரை வண்டில் வரும் பொழுது முன் திட்டு உடைந்து குடைசார நல்ல விட குடைசார இல்லை வண்டில் மேற்படி போயிடாத நிலை ஏற்பட்டது. அந்த இனம் தெய்வாதீனமாக தப்பிவிட்டார்கள். அப்போ அவர்கள் கொண்டு வந்த சாமான்களோட புது சீட்டு மாத்தளையிலேருந்து வர வேண்டி இருந்தது. ஆகையால் 3 மணித்தியாளர் செலவழித்து அங்கிருந்து ஒரு மாட்டு வண்டியில் முடித்து தங்களுடைய மூட்டை முடிச்சுகளை அந்த மாட்டு வண்டியில் ஏற்றி கேப்டன் சேவியர் பெண்மணியை அவை ஏற்றிட்டு மணித்தியாளர் கணக்காக நடந்து பேருந்து விக்ரா பக்கம் போய் பேருந்து மாட்டு வண்டியில் பிடித்து அட்டாரபுரம் நோக்கி சென்றார்கள். அனுராதபுரத்தில் வெள்ளாசி மரத்தடியில் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்ய ஏற்பாடாக இருந்தது. ஆங்கிலத்தில் அவற்றை வைத்த வழிபாடு பற்றித்தான் அங்கே பேசினார். அந்த பேச்சை தமிழ் மொழியாக்கம் சிங்கள மொழியாக்கம் செய்தார்கள். உடனுக்குடன் பேசி ஒரு சிறு பேச்சு துவங்கி ஒரு கொஞ்ச நேரத்தால் ஒரு பெரிய கும்பல் புத்த சமய பிக்குக்களும் கொஞ்சம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்
மூலமடித்து ரவான் அடித்து அந்த பேச்சை தொடர விடவில்லை. அங்கு கல்லறியும் விழுந்ததாக கல்வி. அதற்கு அவர்கள் வெள்ளரசு மனத்தடியில் இந்த பேச்சை தொடர்வதை விரும்பவில்லை. அவரிடம் வந்தவர்களுக்கும் அங்குள்ளவர்களுக்கும் மோதல் ஏற்படக்கூடிய ஆபத்து இருந்தது. அவர் சுவாமி 2 வயது தன்னோட வந்த ஆக்களை பொறுமை காக்க சொல்லி இருந்து அதில் வச்சு அவர்கள் புத்தரம் சரி சவந்தான் புத்தரம் சிவனோ விஷ்ணு எல்லாரும் உயர்நிலை அடைந்தார்கள். பேருந்து அங்கிருந்து ஓவனியாக்கு போய் முதல் நாள் இது மாட்டு வந்திருந்த வளர்க்க வேண்டி 2 நாள் நித்திரையும் முறையாக இல்லை. பேருந்து வாணியாக ஒரு வரவேற்பு நடந்து பேருந்து பின்பு யாழ்ப்பாணத்தை நோக்கி சென்றார்கள். இவ்வளவு கஷ்டத்திலேயும் அந்த நாளில் இருந்த இருபக்கம் இருமுனையிலும் இருந்த தாக்கப்புறமும் அது கணப்புகளும் கஷ்டங்களையும் குறைகளையும் ஒரு அளவு நிகழ்த்தி செய்தது. யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரியிலிருந்து 5 மைல் இங்கால 7 பேர் அடங்கிய குழு இவரை வரவேற்கிறதுக்கு போய் நின்றவ உப்பார் என்ற இடத்துல அந்த நாளில் உப்பாறு அடுத்தது 5 மைல் போனால் சாவச்சேரி. இவர்கள் அங்கே வர சுணங்கியதால் சாவச்சேரிக்கு போவோம்னு தீர்மானித்தார்கள். என்ன அந்த சாவச்சேரியில் போய் யாழ்ப்பாணத்துக்கு அவரை வரவழைத்து சுவாமி வரமுந்தியே யானை வரும் முன்னே மணி யோசை வரும் வந்து சுவாமி விவேகானந்தர் வர்றதை அறிஞ்சு 100 பேருக்கிட்ட போயிட்டேன். அங்கே உப்பாருக்கு இருந்தால் இப்போ எல்லோரும் அங்கே சாவச்சேரிக்கு போக அங்கே மேல் கோச்சில் விவேகானந்தரம் இந்தியாவில் மயிலாப்பூரிலிருந்து சக நிரஞ்சனானந்தா என்ற உத்தரவையும் சாமியும் மற்ற அந்த வெள்ளக்காரர் எல்லாரும் மற்ற யாழ்ப்பாணத்துக்கு வரவேற்பு குழுக்கு தலைமை வைத்த அட்வொகேட் எஸ் நாலிங்கம் அவைகள் யாழ் இந்து கல்லூரி ஸ்தாபித்த அவரும் வருவார். அவரும் முதல் வண்டியில் அவரை தொடர்ந்து போன 20 பேரும் 20 வண்டியில் வந்து பட்டணத்தில் டாக்டர் பொன்னம்பலம் வந்து வீட்டில் வசதியோட தங்கி 24ஆம் தேதி மாலை இவருக்கு வரவேற்பு யாழ் இந்து கல்லூரியில் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அன்று நேரம் பொன்னம்பலத்தின் வீட்டிலிருந்து டவுனுக்கு வந்து கேகேஎஸ் ரோட்டில் வந்து அதால் யாழ் இந்து கல்லூரிக்கு வர இருந்தது. அது 6 மணியிலிருந்து 12 மணி மட்டும் அந்த வீதியும் ஆக்கள் போக இல்லாத அளவு சிறப்பு கூட்டம். அதால் வாகனங்கள் வண்டிகள் வேறு 12 மணி மட்டும் வேறு பக்கமாக அதை தவிர்த்து போக வேண்டி இருந்தது. முக்கியமாக அவர் குதிரையில் அவரும் அவர்களோட வந்த 2 குதிரையில் வந்தார்கள். மன்னார் பண்ண வைத்தீஸ்வராக கோயில் இறங்கி சுவாமி தரிசித்து அதே இந்த காந்தன் கோயிலுக்கு அங்கே இவர்களை
கதிரேசன் கோயிலையும் வந்து அந்த 2 மணல் பண்ண சிவன் கோயிலிருந்து யாழ் இந்து கல்லூரி 2 மைல் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த தூரத்தில் ஒவ்வொரு எல்லா இடம் நிறை கும்பமும் வச்சு வாழைகள் கட்டி அந்த 2-3 கிலோமீட்டருக்கு அந்த நாளையில் இப்போ 116 வருஷத்துக்கு முதல் ஒரே ஒரு கிறிஸ்துவ வீடு தான் இருந்தது. அதுதான் வெஸ்லி மிஷன் ஹவுஸ். அது இப்பவும் இருக்குது. திருவாங்கூரில் பிரதம நீதியரசராயிருந்து இழப்பாரிய செல்லப்பா பிள்ளை என்பவர் அவருக்கு மாலை போட்டு அவரை வரவேற்று மேடைக்கு அழைத்து சென்றார். முதல் நாள் வரவேற்பில் ஒன்றரை மணித்தியாலம் தனக்கு பேசி 10:30 துவங்கி 12 மணி மட்டும் 24ஆம் தேதி கூட்டம் யாழ் இந்து கல்லூரியில் நடந்தது. தன்னை வரவேற்றதுக்கு நன்றி கூறி அவர்கள் அழைத்தவர்கள் அடுத்த நாள் சுவாமி 1 மணித்தியாலம் 40 நிமிஷம் 7 மணியிலிருந்து 8:45 வரை இந்த மண்டபத்தில் சமயம் என்றதை பற்றி பேசினார். அந்நேரம் இவற்றை வரிசையிலிருந்து கணிசமான எண்ணிக்கை உள்ள அந்நேரம் அங்கே பிரபஞ்சமாக இருந்த கிறிஸ்துவர்கள் பலரும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். அவர்கள் குறிப்பிடக்கூடியவர் அட்வொகேட் அழகக்கோன், டாக்டர் எஸ்பி லாட்டன், கார்பெண்டர், குக், ஜெஃப்னா காலேஜில் படிப்பிச்ச கிங்ஸ்பெரி, ரெவன் அப்பாப்பிள்ள போன்றவர்கள், காராலசிங்கம் போன்றவர்கள். சுவாமி வரமுந்தியே சுவாமியின் பேர் பிரபல்யமானதுக்கு ஒரு காரணம் அந்நாட்களில் யாழ்ப்பாணத்தில் வெளிவந்த கிறிஸ்துவ மிஷனரிஸ் நடத்திய மார்னிங் ஸ்டார் என்ற ஒரு பத்திரிகை இருந்தது. அதற்கு ஈடு கொடுக்கும் மூலமாக சைவ பரிபாலன சபை ஹிந்து ஆகன் என்ற ஒரு பத்திரிகை நடத்தினார்கள். அந்த பத்திரிகையில் இங்கே அமெரிக்காவில் நடந்த சிகாகோ பேச்சுக்கள் ஒரு சில நாட்களில் ஹிந்து ஆகனில் பரப்பப்பட்டது. ஹிந்து ஆகன் கட்டுரைகளுக்கும் சில சமயம் இது மார்னிங் ஸ்டார் ஆக்களுக்கும் பதில் கட்டுரைகளும் வந்ததால் சாமியின் பெயர் பிரபஞ்சமாயம் இருந்தது. அதை விட சுவாமி விவேகானந்தர் சமயங்களுக்கு சமரசம், யூனிவர்சல் ரிலிஜன் அவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் கொண்டிருந்தவராக இருந்தார். தனது பேச்சில் கடைசியாக இது வேதாந்தம், ஜீவாத்மா, கர்மா இதெல்லாம் பேசி பேருந்து தானங்களை பற்றி இறுதியாக தனது பேச்சில் சொன்னார். தானங்களில் மிகப்பெரியது ஒருவர் மீண்டும் மீண்டும் பிறவியிடாமல் இருப்பதற்கு கொடுக்கக்கூடிய ஆன்மீக சோலுக்குரிய தானம்தான்
அந்த அறிவை ஊட்டுறது தான் ஆகக்கூடிய தானங்களில் பெறுகிறது. அதுக்கு அடுத்தபடி ஒருவனுக்கு கல்வி அறிவு கொடுத்து அவன் தனது புலத்தையும் தனது அறிவையும் பெருக்கக்கூடியதாக இருந்தால் அதுக்கு அடுத்தபடி அத்தகைய தானங்கள் பெருசு. மற்றபடி உணவு அன்னதானம் கொடுக்கப்படுற அன்னதானம் ஒரு நாளைக்கு தான். மற்ற வேறு தானங்கள் சொந்த தானம் வஸ்திர தானங்களை விட சிறந்ததுதான் அன்னதானம். அப்படி இருந்தும் அதை விட மேலானது ஒருவருக்கு தான் ஒரு உழைக்கக்கூடிய வேலையை அல்லது அவ்வாறு அதுக்கு ஒரு சீன கதையும் உண்டு. ஒரு மீன் உண்ண விரும்புகிறவனுக்கு நீங்கள் மீன் கொடுத்தால் மீன் பிடிக்க தெரியாதவனாயிருந்தால் ஒரு நாள் தான் தனது மீனை சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவனுக்கு மீன் பிடிக்கும் வித்தையை காட்டி கொடுத்தால் சிவிய காலம் முழுக்க மீன் சாப்பிடக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே முறை தான் ஆன்மீக முயற்சிக்கு அடுத்தது கல்வி. அது பிறகுதான் உணவு. சுவாமி பேசிய பிறகு இங்கிலாந்தில் இருந்து அந்த கேப்டன் சேவியர் அந்த பாரியார் தான் அந்த மூட்டை முடிச்சுகளோட மாட்டுவதில் அவர் சில வார்த்தை சொல்லும் பொழுது தான் இங்கிலாந்தில் 8-9 மாதம் உண்மைகளை தேடி சமய மன நிம்மதிக்கு திரிந்த இடத்தில் சுவாமியின் பேச்சுக்களும் சுவாமியின் ஆலோசனைகளும் விரும்பி அதுதான் தான் வேதங்கள் உருவாகிய தாய்நாட்டை தேடி வந்த இரண்டு ஒரு சுருக்கமான சொற்பொழிவு சாமியின் பேச்சுக்கு பிறகு நடந்தது. பின்பு அதே இரவு சுவாமி 12 மணிக்கு பாம்பனுக்கு ஸ்ரீமானில் இந்தியாவுக்கு திரும்பினார். இந்தியாவில் அதற்கு பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்து மெட்ராஸுக்கு போய் அங்கிருந்து கல்கட்டாவுக்கு போய் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தபடியால் பின்பு கொஞ்ச நாள் இமாலயா பக்கம் போய் ஆள வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. இதில் சுவாமியின் சுவாமியால் உருவாக்கப்பட்டதுதான் ராமகிருஷ்ண மிஷன். அதில் சுவாமியால் இந்த துறவியல் தங்குற இடத்துக்கு மாத்தன்னு சொல்றவன் பிற்காலத்தில் வேலூரில் பெரிய ஒரு கட்டணம் வந்தது. அதற்கு முன் உருவாக்கப்பட்ட ராமகிருஷ்ண மிஷனில் அவன் மோட்டோ உறுதிச்சொல் அல்லது குறிக்கோள் என்னன்னா ஃபார் ஒன்ஸ் ஓன் லிபரேஷன் அண்ட் ஃபார் த குட் ஆஃப் த வேர்ல்ட். தத்தமது ஆன்மீக விடுதலைக்கும் உலக நலனுக்கும். அவருடைய சீல் இது சுவாமி விவேகானந்தரால் ராமகிருஷ்ண மிஷனுக்கும் தங்களது துறவியலுக்கும் உரிய சின்னம் உருவாக்கப்பட்டது. அதில் அடங்கியுள்ள கருத்து இந்த சுருண்ட அலைகள் முன்னுக்கு தாமரைக்கு முன்னாலே இருக்கிற அலைகள் அது கர்மத்தை கர்மயுகம் கர்மத்தினையும்
தாவர மலர் பத்தியினையும் உதயசூரியன் பின்னுக்கு இருக்கிற உதயசூரியன் ஞானத்தையும் சூழ்ந்திருக்கும் சர்ப்பம் யோகத்தினையும் விழித்தெழும்பிய குண்டலினி சக்தியையும் பிரதிபலிக்கின்றது. நடுவில் இருக்கும் அன்னப்பறவையானது பரமாத்மனை குறிக்கும். நானும் ஒன்றித்து பரமாத்மனின் அனுபவம் கிட்ட இலவாக இருக்கும் தனித்தனியும் அடையலாம். ஆனால் இது நானும் ஒன்றுக்கொன்று ஒன்றித்து இருப்பது நன்றாக இருக்கும். அன்னப்பறவையானது எவ்வாறு பாலும் நீரும் கலந்து வைத்தால் பாலை உட்கொண்டு நீரை விடுமண்டு ஒரு எங்களோட பழைய புத்தகங்கள் பாடல்கள் இருக்கின்றது. சுவாமி விவேகானந்தர் 116 வருஷத்துக்கு முதல் இலங்கைக்கு வந்தார். முதல் பயணமும் கடைசி பயணமும் ஒரு நாள் தான் கொழும்பில் தங்கினார். ஆனால் 2வது பயணம் தான் 10 நாள் தங்கி கொழும்பிலும் கல்வியில் யாழ்ப்பாணம் வந்தார். அவர் வந்த தாக்கங்கள் என்ன என்றதான் முக்கியமாக கொண்டு வரும். ராமகிருஷ்ண மடத்தின் ராமகிருஷ்ண மிஷன் சுவாமியினால் உருவாக்கப்பட்ட அமைப்பில் ஆன்மீக விடுதலை அல்லது லிபரேஷன் ஒன்று, மற்றது மக்கள் சேவை. மக்களுக்கு சேவை செய்ய கல்வியினாலும் கல்வி மற்ற ஆரோக்கிய சேவைகள், மற்றது ரிலீஃப் உதவி ஒத்தாசி, இயற்கை அழிவுகளாலோ மனிதனாலோ ஏற்பட்ட அழிவுகள், சுகாதாரம், ஆசிரியர் பயிற்சிக்கிறது, மாணவர்களுக்கு அவர்கள் மூலம் உதவி செய்வது போன்றது. சுவாமி விவேகானந்தர் சமாதி மறைந்து 10வது நாள் கொழும்பில் விவேகானந்த சபை உருவாகியது. விவேகானந்த சபையானது கொழும்பில் உருவாகி 111 வருஷமாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு ராமகிருஷ்ண மிஷன் உருவாகினது கொழும்பில். வடிவகை வகுத்தது இவருடைய வருகை. ஆனால் 1930ஆம் ஆண்டு தான் ராமகிருஷ்ண மிஷன் இலங்கையில் உருவாகினது. அது உருவாகுவதற்கு அங்கு வந்திருந்த போது அவர் சொன்னார், தான் தன்னுடைய ஒரு சக சாமியாரை அனுப்பி வைக்கிறாரு. அப்படி வந்த சாமியார் தான் சுவாமி சிவானந்தர். சுவாமி சிவானந்தர் இவர் வங்காள மொழி பேசுகிற சுவாமியார். இங்கே சிவானந்தர் குப்புசாமி சிவானந்தர் டிவைன் லைஃப் சொசைட்டி, அவர் அதுக்கு பிறகு வந்தார். அது வேற அமைப்பு. இவர் ராமகிருஷ்ண மிஷனோட இருந்து இவர் ராமகிருஷ்ணன் வேண்டுகோளுக்கு இணங்க மயிலாப்பூரில் இருந்து கொழும்பில் வந்து தம்பியா சத்திரத்தில் 7-8 மாதம் நின்றவர். அந்த ராமகிருஷ்ண அமைப்பை உருவாக்க வழிகோலியவர். சுவாமி இவருடைய தலைசிறந்த முதல் மாநாட்டம் இன்று தமிழ்நாட்டில், இந்தியாவில் 70 மில்லியன் தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்த போதும் அந்த நாளையில் இருந்த போதும் இந்தியாவில் உலகத்திலேயே முதல் தமிழ் பேராசிரியர் ப்ரொஃபஸர் சேர் என்று சொல்றது, ப்ரொஃபஸரை நியமிக்கப்பட்டது மட்டக்களப்பு காலறிவு விதானியர்
சாமி தம்பியின் மகன் பண்டிதர் மயில்வாகனம். அவர் 1931ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். விவேகானந்தர் 39 வயதில் சமாதி அடைந்து விட்டார். அவர் சமாதி அடைந்த போதும் கொள்கைகளை மற்றவர்களுக்கும் பின்பற்றி தற்போது உலகமெல்லாம் 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள் அமைந்துள்ளது. விவேகானந்தர் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்யவில்லை. இருந்தபோதும் அவருடைய வரவினாலும் ராமகிருஷ்ண மிஷனால் கூடுதலான அறுவடை செய்தது மட்டக்களப்பு பகுதியை, யாழ்ப்பாணத்தை விட. அவர் வந்து முதல் ராமகிருஷ்ண மிஷன் நடத்திய பாடசாலையும் சிறுவர் இல்லமும் முதல் நடத்திய பாடசாலை வைத்தீஸ்வர வித்யாலயம். அதை ஸ்தாபித்தவர் நாகமுத்து என்றவர். அவர் அதுக்கு முதல் யாழ் இந்து கல்லூரியில் இருந்து பின்பு அதை உருவாக்கினார். யாழ்ப்பாணத்தில் நாவலர் அந்நாட்களில் கல்விக்கும் ஆங்கில கல்விக்கும் முக்கியத்துவம் தமிழ் ஆங்கிலம் சமயம் அதுக்கு முக்கியம் கொடுத்த பல பாடசாலைகளை ஆரம்பித்தார்கள். ஆனால் ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் அமைப்பு ஆங்கில கல்வியோடு தமிழ் கல்வியை மற்றது அவர்கள் தொழில் பார்க்கக்கூடிய விஞ்ஞானம், கணிதம் அவற்றை கூடுதலாக பின்பற்றியதால் இன்று அந்த பகுதியில் இருந்து பல கலைப்படைப்புகளை செய்யக்கூடிய ஆக்கங்களை செய்யக்கூடியவர்கள் அந்த பகுதியில் வடமாகிய விட கூட அதுக்கு வழிகோலியது ராமகிருஷ்ண மிஷன். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, தவத்திரு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முக்கிய சீடரான தவத்திரு விவேகானந்த அடிகளை பற்றி மிக ஆராய்ச்சி பூர்வமாகவும் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பல விஷயங்களை எடுத்து கூறிய அருமை நண்பர் திருவாளர் ஜெயபதி அவர்களே, அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நீங்களெல்லாம் அந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய மும்மூர்த்திகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிலே முக்கியமானவர் ஒருவர் தியாகராஜ சுவாமிகள். கர்நாடக இசைக்கு இந்த 3 பேரும் மிகவும் முக்கியமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தியாகராஜ சுவாமிகள் ஒரு கீர்த்தனையிலே பாடியிருக்கிறார். எந்தரோ மகானுபாவலு அந்தரைக்கு வந்தனமோ என்று ஒரு தெலுங்கு பாடல். பாரதி கூறியது போல சுந்தர தெலுங்கு. அது அவருடைய தாய்மொழி ஆயினாலே அவர் பெரும்பாலான பாடல்களை தெலுங்கிலேயே பாடியிருக்கிறார்கள். அதனுடைய பொருள் என்ன என்றால், எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வந்தனங்கள் என்ற கருத்திலே அவர் அது பாடியிருக்கிறார். அதுபோன்று நீங்கள் பார்த்தீர்களானால் எனக்கே சில சமயத்தில் நான் யோசித்து பார்ப்பேன், நம்முடைய நாட்டிலே மட்டிலும் ஏன் இவ்வளவு பெரிய மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள்? உலகத்திலே எத்தனையோ பரந்த நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளெல்லாம் இல்லாத ஒரு அளவிலே இந்திய நாட்டிலே மாத்திரம் இவ்வளவு மகான்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள். வடநாட்டிலே பார்த்தீர்களே ஆனால் மீராபாய், துக்காராம், சூர்தாஸ், கபீர்தாஸ் என்று எத்தனையோ கிருஷ்ண சைதன்யர் என்று, அதோடு மட்டுமன்றி வள்ளுவன், கம்பன் போன்றவற்றையெல்லாம் பெற்ற நாடு எது? நம் இந்திய நாடு. அது எவ்வாறு, எதற்காக இந்த அளவு ஒரு
இத்தனை பெரிய மகான்கள் இந்த நாட்டிலே தோன்றினார்கள் என்று நான் யோசித்து பார்ப்பேன். அந்த நாடு என்ன புண்ணியம் செய்தது? எல்லா நாட்டிலும் மகான்கள் இருந்திருக்கிறார்கள், இல்லை என்று கூற முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்களா என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? இப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய பிரதான சிஷ்யர் விவேகானந்தர். இதற்கு முன் நம்ம எத்தனையோ சாமியார்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஒரு காலத்திலே இருந்த துறவிகள் எல்லாம் உண்மையான துறவிகள். இந்த விவேகானந்தர் இருக்கின்றாரே, அவர் ஏற்கனவே கூறியதை போன்று சிகாகோவில் வெளிநாட்டிற்கு சென்று வந்தால்தான் ஒருவனுக்கு மதிப்பு என்ற ஒரு நிலை நம் நாட்டில் இன்னும் இருந்து வருகின்றது. வெளிநாட்டில் இருந்து ஒரு சாதாரண ஒரு கார் ஷெட்டிலே நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி என்ற இடத்துல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து விட்டால் நம் நாட்டிலே அதற்கு பெரிய மதிப்பு. உள்நாட்டிலே இருக்கிறவனுக்கு விலை மதிப்பு இருக்காது. இவர் விவேகானந்தர் அமெரிக்கா சென்று திரும்பி வந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு மதிப்பு அதிகமாகிவிட்டது. மேக்ஸ் முல்லர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். மேக்ஸ் முல்லர் அந்த வேத உபநிடதங்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம், சம்ஸ்கிருதத்தினுடைய பெருமையெல்லாம் அவர் எடுத்து கூறியது பிறகுதான் இந்தியாவில் உள்ள மக்களுக்கே சம்ஸ்கிருதத்தினுடைய வேல்யூவே தெரிய ஆரம்பித்தது. இந்த மாதிரி ஒரு நிலை. இந்த ராமகிருஷ்ண மிஷன் என்று சொல்கிறோமே, அவர் விவேகானந்தர் தன்னுடைய குருவின் பெயரிலே ஒரு மடத்தை, ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினார். நாம் பார்க்கிறோம் சின்மயா மிஷன், அப்புறம் சிவானந்தா மிஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு சாமியார்களும் தங்களுடைய பெயர்களிலேயே ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் விவேகானந்தர் தன்னுடைய ஆசிரியருடைய பெயரிலே ராமகிருஷ்ணா மிஷன் என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினார். அது அந்த இந்து கொள்கையை மட்டிலும் ராமகிருஷ்ணரை நீங்கள் ராமகிருஷ்ணருடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் அவர் இந்து மதத்தை மட்டிலுமே ஃபாலோ பின்பற்றவில்லை. அவர் இஸ்லாமை பின்பற்றினார், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினார். அதையெல்லாம் அவர் நடத்தையிலே காண்பித்தார். அந்த ஒரு பரந்தப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அதைத்தான் ராமகிருஷ்ணா மிஷன் பின்பற்றி வருகின்றது என்றும். அது அந்த பாரதி கூறியதை போன்று அன்ன சத்திரம் 1000 கட்டல் 1000 ஆலயம் 10000 நாட்டல் இன்ன யாவையும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று கூறினானே, அதை போன்று ராமகிருஷ்ணா மிஷன் எத்தனையோ இடங்களிலே பல கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் எல்லாம் ஏற்படுத்தி ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக சோறு போட்டு படிக்க வைத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வருகிறார்கள். சென்னையில் இருக்கிறது, மாம்பலத்தில் எல்லாம் இருக்கிறது, இதுபோல் பல இடங்களிலே இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு சேவை இன்றும் அவர்கள் செய்கின்றார்கள். அதோடு மட்டுமில்லை, ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு இயற்கை சீற்றம் ஏதாவது ஏற்பட்டு, இந்த சுனாமி, நிலநடுக்கம், ஒரு வெள்ளப்பெருக்கு, இம்மாதிரியான ஒரு நிலையிலே இவர்கள் தான் முதலிலே அந்த இடத்திலே போய் நின்று சமூக சேவை செய்வார்கள். இந்த மாதிரியான ஒரு தொண்டுக்கெல்லாம் அடிக்கோல் இட்டவர் விவேகானந்த சுவாமிகள். இம்மாதிரி மற்ற சாமியார்களோ அல்லது நிறுவனங்களோ செய்கிறதா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தலைவர், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் திருஞான சம்பந்தர் இருந்தார். அந்த திருஞான சம்பந்தர் 16 ஆண்டுகள் தான் உயிர் வாழ்ந்தார். ஆதிசங்கரர் இருந்தார், அவர் 32 ஆண்டுகள் தான் இருந்தார். அதுபோல நம்முடைய விவேகானந்தரும் ஒரு குறுகிய காலத்திலே தான் இருந்தார். அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே அவர் எத்தனையோ சேவைகளை செய்திருக்கிறார். அதை நாம் மறந்துவிட முடியாது. அவருடைய 150வது பிறந்த நாளை நாம் கொண்டாடும் இந்த ஆண்டிலே நாம் அவரை நினைந்து அவர் வழிகாட்டியபடி நாம் நடந்தோமையானால் நாம் எல்லோரும் நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு அரசியல், ஒரு சமுதாய சீர்கேட்டை மாற்றி ஒரு நல்ல சமுதாயத்தை ஏற்படுத்த முடியும் என்று. ஏனென்றால் எனக்கு ராமகிருஷ்ணா மிஷனோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. ரங்கநாதானந்தா என்று டெல்லியிலே ராமகிருஷ்ணா மிஷனுக்கு தலைவராக இருந்தார். பிற்பாடு அவர் ராமகிருஷ்ணா மிஷன் உலக அமைப்பு அனைத்திற்கும் தலைவராக கல்கத்தாவுக்கு சென்றார். அவருடன் நான் பல நாட்கள் பழகியிருக்கிறேன். நான் இப்பொழுது கூட தலைவரிடத்தில் ஒரு சிறு வேண்டுகோள் இந்த சமயத்தில் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த ராமகிருஷ்ணா மிஷனில் என்ன செய்வார்கள், விவேகானந்தருடைய ராமகிருஷ்ணருடைய சொற்பொழிவுகள், கருத்துக்களை எல்லாம் அடங்கிய பேச்சு போட்டி, கருத்து போட்டி எல்லாம்
அப்புறம் அந்த ரெசிடேஷன் காம்படிஷன் எல்லாம் வைப்பார்கள். நாம் நம்ம இந்த மாதிரி இந்த அமைப்பில் குழந்தைகளுக்காக இந்த மாதிரி போட்டிகளை எல்லாம் ஏற்படுத்தினால் நாம் இளைய சமுதாயத்தையும் நம்மிடையே ஈடுபடுத்த முடியும் என்று நினைத்து தலைவருக்கு அந்த விண்ணப்பத்தை கொடுத்து அவர் ஆவணம் செய்வார் என்று நினைத்து இந்த நன்றி கூறும் வாய்ப்பினை திருவார் தேவதி அவர்களுக்கு நன்றி கூறி அவர் கூறியபடி அவர் பேச்சு இதுவரை பொறுமை காத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.